ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் அப்டேட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்துவோம். கேஸ் அப்டேட் என்னைக்கு அப்படின்னா நாளைக்கு தான் வந்து அவங்க வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இது ரொம்ப நாளாக வந்து பெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் வந்து பெண்டிங்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே வந்து கேஸ், அதாவது கோர்ட்டில் என்ன மாதிரி பிட்காயின் கேஸ் போயிட்டுருக்கு, ஸோ அதை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ என்ன நெகட்டிவாக நியூஸ் வந்தால் கூட அதுக்கு வந்து நிறைய டைம்லாம் எடுக்கும். ஒரு 3 to 6 month, அது அட்லீஸ்ட் வந்து ஒரு போல்டான அப்டேட் வரதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நத்திங் டு வரி. சரியா? ஓகே பிட்காயின் அப்டேட் டெக்னிக்கலாக என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு பிட்காயினில் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ஒரு மூமெண்ட் வந்து இன்றைக்கி வந்து கொடுத்துட்ருக்கு. கேண்டில் பார்த்தாலே தெரியும், வைட் கேண்டில், ஒரு பெரிய லெவல் கேண்டில் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் என்ன, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான நியூஸ் அப்டேட் வந்து மீடியாவில் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, லைட் காயின் ஹால்விங்னால வந்து பிட்காயின் அப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருந்து. அடுத்த நியூஸ் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பேக்ட் வந்து Q3 லான்ச் ஆகிறனால பிட்காயின் வந்து அக்ரெசிவாக பை ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் டாமினன்ஸ் வந்து குறையவே இல்லை. இங்கே வந்து நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், பிட்காயின் டாமினன்ஸ் வந்து அட்லீஸ்ட் 60 கீழேயாவது வந்தால் தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து குறையவே விடாமல் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 64 வரைக்கும் தான் மேக்ஸிமம் டவுன் ஆகி வந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் பையிங் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் வந்து அப் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. பிட்காயின் டாமினன்ஸ் பாருங்கள் 67.7. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஹை பீக்கில் இருக்குது. பெரிய லெவலில் வந்து பிட்காயினில் ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. தேட்ஸ் வை பிட்காயின் வந்து டவுன் ஆனாலும் மறுபடியும் அப் ஆகுது. அதே மாதிரி இந்த பிட்காயின் டாமினன்ஸ் ஹையாக இருக்கிறனால தான் அல்ட் காயின் வந்து அப்பாகாமல் இருக்குது. சரியா? சரி, ஓகே, பிட்காயின் வந்து அப்பாயிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன், MA29 இந்த இண்டிகேட்டருக்கு மார்க்கெட் இந்த இண்டிகேட்டருக்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ அந்த இண்டிகேட்டருக்கு மேலே இருக்குன்னா கிளியராக வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு வந்து நான் முன்னாடியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் USDT ட்ரேடிங்கில். ஸோ அது ரீசன் என்னங்க பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு இடமுமே அந்த MA29 இண்டிகேட்டருக்கு மேலே மார்க்கெட் போகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆகும். ஸோ அதான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ என்ன அப்படின்னு பாருங்கள், கிளியராக வந்து ஒரு அக்ரெசிவ் ட்ரெண்டு தான், எங்கேயுமே வந்து டவுன் ட்ரெண்டு கிடையாது. அடுத்த லெவல் பிட்காயின் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் ஹை இப்போ வந்து 11,850, சரியா? ஸோ அந்த லெவல் வரைக்கும் போய் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு $100 வந்து டவுன் ஆகி நிற்கிது மார்க்கெட். ஸோ அந்த $100 டவுன் ஆகி நிற்கிது. இனி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 11,800 வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், சரியா? ஸோ அந்த 11,800 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா கண்டிப்பாக 12,000 நோக்கி மார்க்கெட் போகும். 12,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,300 to 12,500, சரியா? 12,300 to 12,500, சரியா? அது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நான் வந்து சொல்லியிருப்பேன், அரௌண்ட் 11,000. ஸோ 11,000 கிளியராக வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து போயிட்டு அதை ஒரே கண்ட்ரியில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ வந்து அக்ரெசிவ் மூவ்மெண்ட். RSI அதையும் பாருங்கள், RSIயும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து 60க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ RSI பார்த்திங்கன்னா 70 மேலே போகுது அப்படின்னா ஒரு இன்னும் வந்து ஒரு அக்ரெசிவான புல் ரன்னுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து RSIயில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அரௌண்ட் இந்த 70 லெவல் போய் டவுன் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை, இது திரும்ப பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இதே மாதிரி பம்ப் ஆகும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பம்பிங் வந்து ஒவ்வொரு ரூபம் 70 தாண்டும் போது இருந்திருக்கு. ஸோ RSI ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். RSI எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, பையிங் ப்ரெஷர் வந்து இதுதான் வந்து கிளியராக காமிக்கும். ஓவர் பாட் லெவலையும் வந்து RSI இண்டிகேட்டர் தெளிவாக காமிக்கும். ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், சரியா? 29 மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து ஓவரால் அப் ட்ரெண்டு தான். அந்த லெவல்லையும் நம்ம சப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா, எந்த லெவல் சப்போர்ட் அப்படின்னா 11,300, அரௌண்ட் 11,200, ஓகே 11,200 வச்சுக்கோங்க. அரௌண்ட் 11,200 வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் அவுட் பண்ணி டவுன் ஆனால் தான் இனி வந்து பிட்காயின் டவுன் ஆகும். ஓகேவா? 11,200, 10,800, 11,200 வந்து சப்போர்ட் பாயிண்ட், சரியா? ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்டு கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ஆகும். அதே மாதிரி இதில் வந்து கிளியராக வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்பேன், MA29 மேலே போகுதுன்னா அப் ஆகும், அது ஒன்று. அடுத்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லியிருப்பேன் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிங்க. பாருங்கள், இந்த டே கேண்டிலுக்கு அடுத்த நாள் கேண்டில் பாருங்கள், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணி அப்பாயிரு, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட். ஸோ கண்டினியூஸாக வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணி போகுது அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு தான் மறுபடியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியா? பிட்காயின் வந்து கிளியர் புல்லிஷ் ட்ரெண்ட். மார்க்கெட் வந்து
இப்போ வரைக்கும் மார்க்கெட் போயிட்டுருக்க எந்த லெவலில் நோக்கி போயிட்டுருக்குன்னா 12,500 லெவலை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதோட ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% ஷுவராலாம் சொல்ல முடியாது அதோட ஸ்டாப் ஆகணும். மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த லெவல் மீன்ஸ் $13,000 வரைக்கும் கூட போகலாம். 12,500 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் எந்த வித நெகட்டிவ் ட்ரெண்டும் இல்லாமல் கிளியராக வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அட்லீஸ்ட் வந்து 1 or 2 டே வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு, நெகட்டிவ் கேண்டில், அதாவது ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து டவுன் ஆகிறது பாசிபிள் இருக்குது அப்படின்னு திங்க் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து கிளியர் அப் ட்ரெண்ட் 11,200 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிட்காயினை செல் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.